ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப்ஸ். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இதுவரையும் என்ன பார்த்திருக்கோம், லாகின் ஃபீச்சர்ல ஃபீச்சர் ஃபைல் கிட்ட ஒரு சினாரியோ எழுதியிருக்கோம். அந்த சினாரியோ எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்த்தோம். இதுல லாஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னோட டேஷ்போர்ட் பேஜ் வந்துருச்சா அப்படின்னு நான் வெரிஃபை பண்றது. ஸோ டேஷ்போர்ட் பேஜ்னா என்ன, நீங்க லாகின் பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷன்ல இந்த பேஜ் வந்து தெரியும் இல்லையா, இந்த பேஜ் வந்துருச்சா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ வேணும்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்றதை இன்னும் நம்ம பண்ணல. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு பேஜ் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம லாகின் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் டிசைன் பேட்டர்ன் படி லாகின் பேஜை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி இப்ப டேஷ்போர்ட் பேஜும் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்றேன், டேஷ்போர்ட் பேஜ்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த டேஷ்போர்ட் பேஜ்க்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க வேண்டியது உங்க வெப் டிரைவர் இன்ஸ்டன்ஸை கொடுத்துட்டு, ஓகே, நீங்க புதுசா கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க, இல்ல பழசையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஃபைல் நேமை மாத்திட்டு பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஸோ நான் வெப் டிரைவருக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டரை எழுத போறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன வாங்க போகுது, வெப் டிரைவர் இன்ஸ்டன்ஸை வெளியில இருந்து வாங்க போகுது. எங்க இருந்து, நம்மளோட ஸ்டெப் டெஃபினிஷன்ல இருந்து வாங்கி அதை இந்த டிரைவருக்கு பாஸ் பண்ணிடும். ஸோ திஸ் டாட் டிரைவர் உங்களோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு உங்களோட லோக்கல் வேரியபிளான இந்த டிரைவரை பாஸ் பண்ணிடும். ஓகே, நீங்க வேற பேர் வச்சு கன்ஃபியூஷன் வேண்டாம், எனக்கு வேற பேர் வச்சு பண்ணாலும் ஓகே தான். டிரைவருக்கு பதிலாக வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன், பப்ளிக்கா மாத்துறேன். இதுதான் என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர். இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பேஜுக்கு வந்துட்டோமான்னு ஒரு வெரிஃபிகேஷன் பாயிண்ட் பார்க்க போறோம், அவ்வளவுதான். அந்த வெரிஃபிகேஷன் பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு எலிமெண்ட்டை சூஸ் பண்றேன். அது எந்த எலிமெண்டா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெட்டரா இருக்க போகுது. ஓகே, ஸோ H6ல இருக்கு என்னோட டைட்டில். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, XPath தான் எழுத போறேன். /H6 contains டெக்ஸ்ட், சிங்கிள் கோட்ஸ்குள்ள டேஷ்போர்டுன்னு கொடுக்குறேன். இங்க வரல. ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, சோ இது வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே இப்படி நடக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்ல கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலைஸ் ஸ்பேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலைஸ் ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னா, கண்டெய்ன்ஸ் அப்படியே தூக்கிட்டு, ஓகே, நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டையும் நான் தூக்கிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், H6ன்றது என்னோட டேக் நேம். ஓகே, ஃபாலோட் பை நார்மலைஸ் ஐஃபன் ஸ்பேஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நார்மலைஸ் ஸ்பேஸுக்கு நான் வந்து ஒரு பிராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பிராக்கெட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய டெக்ஸ்ட் இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ என்னோட டெக்ஸ்ட் இதுதான்றதை எப்படி சொல்ல போறோம், ஈக்குவல் டு கொடுத்து நான் என்னோட டேஷ்போர்ட் பேஜ் அப்படின்றத சொல்ல போறேன். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா, இங்க ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு, அதை டிலீட் பண்ணிடுங்க. இப்ப இதுதான் என்னோட நார்மலைஸ் ஸ்பேஸை வச்சு இருக்கிற XPath. ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, போன கிளாஸ்ல எப்படி பை வச்சு எழுதணுமோ அதே மாதிரி எழுத போறோம். ஸோ போன கிளாஸ் ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னா இங்க பார்த்துக்கோங்க, லாகின் பேஜ்ல. ஸோ பை யூசர் நேம் அப்படி கொடுத்தோம்ல, அதே மாதிரி இங்க பை டேஷ்போர்ட் ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு, ஓகே, நம்ம பை எங்க இருந்து வரப்போகுது, நம்மளோட செலினியம்ல இருந்து தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் பை டாட் XPath டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண XPath கொடுத்துக்கோங்க. முடிஞ்சிருச்சு. நான் ஒரு எலிமெண்ட்டை இங்க கொண்டு வந்துட்டேன். இதை நம்ம எப்படி ஃபைன் பண்றதுன்னா, நான் மெத்தட்ல தான் போய் ஃபைன் பண்ண போறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் வெரிஃபை யூசர் இஸ் in the, okay, user is in dashboard page or verify என்ன சொல்ல, dashboard page போட்டுக்கலாமா. ஸோ டேஷ்போர்ட் பேஜ் இருக்கா, லோட் ஆயிடுச்சா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ டேஷ்போர்ட் பேஜ்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட், ஓகே, பை டாட் கொடுக்க வேணா, நம்ம டைரக்டா டேஷ்போர்ட் பேஜ் ஹெட்டரே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்ப இந்த எலிமெண்ட் வந்து வரல,
இன்னும் கொஞ்சம் லேர் ஆகுது லோட் ஆகுறதுக்கு அப்படின்னும் போது நம்ம வெப் டிரைவர் வெயிட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வெப் டிரைவர் வெயிட்ங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு 2 விஷயம் பாஸ் பண்ணணும். ஒன்னு டிரைவர் இன்ஸ்டன்ஸ், இன்னொன்னு எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ண போறேன் அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ டியூரேஷன் டாட் ஆஃப் செகண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். செகண்ட்ஸ்ல 60 செகண்ட்ஸ். நான் 1 மினிட் மேக்ஸிமம் வெயிட் பண்றேன். ஏன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். என்னோட இது வந்து நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க. சில டைம் இந்த அப்ளிகேஷன் ஸ்லோவா இருக்கும் எனக்கு தெரியுன்றதால நான் கொடுக்குறேன். பேசிக்கலி உங்களுக்கு இந்த டைம் வெயிட்லாம் வந்து நீங்க உங்களோட அப்ளிகேஷனை பொறுத்து கொடுக்கணும். பட் அதுக்குன்னு நம்ம ரொம்ப லாங்கா கொடுத்தா அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும்போது உங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ வெயிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டைமை மட்டும் நீங்க டிஸ்கஸ் பண்ணி டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி கொடுங்க. இனிஷியல் டைம்ல போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நான் எதுக்காக வெயிட் பண்ண போறேன், என்னோட எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் வர வரையும் வெயிட் பண்ண போறேன். ஓகே, ஸோ வெயிட் அன்டில் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ். ஓகே, டாட் என்னவா இருக்கணும், அந்த எலிமெண்ட் விசிபிளா இருக்கணும். ஓகே, ஸோ விசிபிலிட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். விசிபிலிட்டி ஆஃப் எலிமெண்ட் லொகேட்டட் பை, அப்படியே இந்த பையை நீங்க தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஓகே, டேஷ்போர்ட் பேஜ். ஸோ இது வரையும் 60 செகண்ட்ஸ் வரையும் அது வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி தான் இந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கும். ஓகேவா? இந்த லோட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சா நோ சச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் வந்துடும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்றோம். ஸோ இதை தூக்கி நம்ம எங்க கொடுக்க போறோம், நம்மளோட லாகின் ஸ்டெப் டெஃபினிஷன்ல கொடுக்க போறோம். எங்க? எக்ஸாக்டா இங்க. ஸோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது வரையும் லாகின் பேஜுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்ப டேஷ்போர்ட் பேஜுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஆனா அது எங்க இருந்து போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட லாகின் பட்டன்ல இருந்து போகணும். லாகின் பட்டன் கிளிக் பண்ண உடனே நான் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு டேஷ்போர்ட் பேஜுக்கு கனெக்டிவிட்டி போகணும். அந்த கனெக்டிவிட்டி எப்படி போக வைக்கிறது, அதுக்குதான் என்ன பண்றோம், இங்க நியூ டேஷ்போர்ட் பேஜ் ஆஃப் அப்படின்ட்டு நம்ம இந்த கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்றோம். இங்க இருந்தே டேஷ்போர்ட் பேஜுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். ஓகேவா? சோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், இந்த டிரைவர்ல தான் நீங்க வந்து டேஷ்போர்ட் பேஜோட கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி அனுப்புறோம். ஓகே, சோ அப்ப நான் என்ன பண்றேன், இங்க ரிட்டர்ன் நியூ டேஷ்போர்ட் பேஜ் ஆஃப். அப்ப நான் ரிட்டர்ன் கொடுத்தேன்னா எனக்கு இங்க வாய்ட் வரக்கூடாது. அப்ப என்ன வரணும், டேஷ்போர்ட் பேஜ் தான் வரணும். ஏன்னா டேஷ்போர்ட் பேஜ்க்கான ஆப்ஜெக்டை தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இந்த கனெக்டிவிட்டி முடிஞ்சிருச்சா? இப்ப இங்க ஸ்டெப் டெஃபினிஷன் வந்தீங்கன்னா, இந்த எல்பி டாட் கிளிக் லாகின் எனக்கு என்ன கொடுக்க போகுது, ஒரு டேஷ்போர்ட் பேஜோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கான ரைட் ஹேண்ட் சைடு கொடுக்க போகுது. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எழுதுவேன், டேஷ்போர்ட் பேஜ். ஓகே, டிபி ஈக்குவல் டு எல்பி டாட் கிளிக் லாகின். ஸோ இங்க எனக்கு டேஷ்போர்ட் பேஜ் கிரியேட் ஆயிடுச்சா? இதை அப்படியே காப்பி பண்ணி டாட் இங்க கொடுத்துக்கலாம். இல்ல இதை வந்து நீங்க வந்து லோக்கலா கிரியேட் பண்ணதாவது உங்களுக்கு இங்க வரல. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம இதை கட் பண்ணிட்டு இங்க டிபி மட்டும் கொடுத்துட்டு மேல லாகின் பேஜ் எங்க கிரியேட் பண்ணீங்களோ அங்கேயே டேஷ்போர்ட் பேஜுக்கும் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ இங்க செமிகாலன் வச்சா நம்ம இஷ்யூல ரிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ லாகின் ஃபீச்சர்லயே தான் இருக்கேன். லாகின் ஃபீச்சர்லயே எனக்கு டேஷ்போர்ட் பேஜும் வந்துருச்சான்னு நான் செக் பண்ணணும் லாகின் பண்ண உடனே. அதனால லாகின் ஸ்டெப் டெஃபினிஷன்ல இந்த அனடேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. இதுக்கான கீவேர்ட்ஸும் நம்ம ஃபீச்சர் ஃபைல் எழுதுறது தான் இங்க அனடேஷன் கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம பண்ண ஒரே விஷயம், இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணி அதை லாகின் பேஜ்ல இருந்து எப்படி கனெக்டிவிட்டி கொடுத்தோம்னு மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்ப நான் டெஸ்ட் ரன்னர்ல இருந்து ரன் பண்ணேன்னா ஒரே டெஸ்ட் கேஸ்ல என்னோட லாகின் பேஜ்ல இருக்கிறதும் ரன் ஆகணும், அதை முடிச்சு கனெக்டிவிட்டி டேஷ்போர்ட் பேஜுக்கும் வரணும். ஓகே, ஸோ இப்ப நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, மேக்சிமைஸ் ஆயிடுச்சு, லோட் ஆகுது, அட்மின் கிளிக் ஆகுது, வெயிட் பண்ணிட்டு பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, யூசர் நேவிகேட்ஸ் டு டேஷ்போர்ட் பேஜ்ல இருக்கிறதோ எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணி எலிமெண்ட் லொகேட்டட்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஃபைன். ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன பண்றீங்க, நீங்க கனெக்டிவிட்டி கொடுக்குறீங்க. இந்த லாகின்ல முடிச்சுட்டு இதே பேஜ்ல எனக்கு டேஷ்போர்ட் பேஜ்ல இருக்க ஆக்டிவிட்டிஸும் நான் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா நீங்க பண்ணலாம். ஸோ இங்க என்ன ஆகுது, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது, கன்ஸ்ட்ரக்டருக்கு இதுதான் டிரைவர்னு பாஸ் ஆகுது, அதுல இருந்து நீங்க கூப்பிடுற மெத்தட்ஸ் எல்லாமே ரன் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இந்த கனெக்டிவிட்டி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.